வணக்கம், வெல்கம் டு அனிஸ் டிசைனர். இது வந்து நம்ம ரவுண்ட் நெக்கில் எப்படிலாம் கழுத்து வந்து அடித்து திருப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 1ல் வந்து வீடியோ போட்டிருக்கோம். அதோட கன்னியூ பார்ட்டு தான் இது. இது வந்து பார்ட் 2. இதில் வந்து பேலன்ஸ் இருக்கிற மெத்தடை வச்சு நம்ம எப்படி கழுத்தை வந்து திருப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக நம்ம வீடியோ பாருங்கள். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ வந்து பார்க்காதவங்க இதுக்கு முந்தின வீடியோவில் போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நேர் பீஸை வச்சு எப்படி ரவுண்ட் நெக் வந்து ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம வந்து பீஸ் ஒரு 1.5 இன்ச்சில் இல்லாட்டி 2 இன்ச்சில் வந்து வித்து இருக்கிற மாதிரி துணியை வந்து கட் பண்ணிவிட்டு அதை டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம வந்து ப்ளவுஸுக்கு வந்து எந்த அளவு சீம் அலவன்ஸ் வந்து கொடுத்துருக்கோமோ நெக்குக்கு அந்த சீம் அலவன்ஸ் வந்து மார்க் பண்ணி இதை வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 இன்ச் நீங்கள் சீம் அலவன்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா இப்போ ஃபோல்ட் பண்ணி தைக்க பார்த்தீங்களா, அதுவும் 1/2 இன்ச்சில் வந்து சீம் அலவன்ஸ் இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம நெக்கு வெட்டி வச்சுருக்கோம்ல, அதை வந்து எடுத்துகிட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த துணியை அப்படியே அதுக்கு மேலே வந்து வைக்க போகிறோம். நான் வந்து லென்த்தாக இருக்கனால ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து நம்ம தைச்சோம் பார்த்தீங்களா, அதையே வந்து அப்படியே மேலே தூக்கி வச்சுட்டு எங்கெல்லாம் இந்த ரவுண்டு வருதோ அங்கெல்லாம் குட்டி குட்டியாக ப்ளீட் வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா நெக்குக்கு வந்து ப்ளீட் வச்சு அடித்தா மட்டும்தான் கழுத்து வந்து நல்லா வந்து டேன் ஆகும். நம்ம அப்படியே நேர் பீஸை வச்சுட்டு அப்படியே நம்ம அடிச்சுட்டு போனோம் அப்படின்னா கழுத்தை வந்து விரிஞ்ச மாதிரி ஆயிரும். கழுத்து வந்து கரெக்டாக நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. அதனால் எங்கெல்லாம் நெக்கு வந்து நமக்கு வந்து வளைஞ்சி வருதோ ரவுண்டு வந்து வருதோ அந்த இடத்துலலாம் குட்டி குட்டியாக ப்ளீட் வச்சு அப்படி வந்து நம்ம திருப்பிக்கணும். இப்போ நான் வச்சுருக்கேன் பாருங்கள், அதே மாதிரி குட்டி குட்டியாக ப்ளீட் வச்சு திருப்பி விடுதல். இதே மாதிரி தான் முன்னுக்கு வைக்கணும். எக்காரணத்தை கொண்டும் மெயின் பீஸை வந்து திருப்பாதீங்க. நம்ம வந்து பைப்பிங் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, கிராஸ் பீஸ் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் தெரியுமா, அந்த ஃபேப்ரிக்கை மட்டும் தான் திருப்பணும். எக்காரணத்தை கொண்டு மெயின் ஃபேப்ரிக்கை திருப்பி வந்து தைக்காதீங்க. இப்போ வளைவு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து தைச்சி எடுத்துக்கலாம். எங்கெங்கே வளைவு வருதோ அங்கே மட்டும்தான் நம்ம குட்டி குட்டியாக ப்ளீட் வந்து கொடுக்கணும். கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதை வந்து டேன் பண்ண போகிறோம். இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு படிமான தையல் வந்து போட்டுக்கோங்க. இப்போது நம்ம சொன்னோம் பார்த்திங்களா, இந்த மாதிரி நம்ம கழுத்தை ஃபுல்லாக திருப்புறதுக்கு முன்னாடியே இப்படி மேலே வந்து அடிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து அது டேன் ஆயிரும். இந்த தையல் வந்து ஒன்று லைனிங், அதாவது நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா, அந்த ஃபேப்ரிக்கில் இருக்கணும். அப்படி இல்லாட்டி மெயின் ஃபேப்ரிக்கில் இருக்கணும். மெயின் ஃபேப்ரிக்லேயும் நம்ம லைனிங் கொடுத்தாலையும் மாற்றி மாற்றி தைச்சிங்க அப்படின்னா திருப்பும்போது அன்ஈவனாக இருக்கும். அதனால் ஒன்று லைனிங்கில் வச்சு நீங்கள் அடிக்கிங்க அப்படின்னா லைனிங்கில் வச்சு அடிங்க, இல்லாட்டி மெயின் பீஸில் வச்சு அடிக்கிங்க அப்படின்னா மெயின் பீஸில் வச்சு அடிங்க. இப்போ நம்ம தைச்சிட்டு உள்ளே டேன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு தையல் போட்டணும். தையல் போட்டுட்டு பேக் சைடு திருப்பி ஹெம்மிங் பண்ணுறதா இருந்தால் ஹெம்மிங் பண்ணுங்கள். இல்லாட்டி கழுத்தை வந்து நம்ம எப்போது அடிப்போம்னா அந்த மாதிரி அடிக்கங்கனாலும் சரி. ஆனால் என்ன செய்யணும்னா ப்ளீட்டை வந்து அதே மாதிரி நம்ம எப்படி வந்து தைக்கும்போது ப்ளீட் வந்து வச்சோமோ அதே மாதிரி தான் உள்ளே திருப்பி நம்ம தைக்கும்போதும் ப்ளீட் வந்து வைக்கணும். இது குட்டி துணி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நீங்கள் வந்து பெரிய துணியில் நமக்கு நார்மலாக தைக்கிற மாதிரி தைச்சிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வந்து தையல் வந்து வந்துடும். அதே மாதிரி நம்ம உள்ளே திருப்பி அடிப்போம் பார்த்திங்களா, அப்போ நம்ம ப்ளீட் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, ப்ளீட்டை வச்சதை சமமாக வச்சுட்டு நீங்கள் தைச்சிங்கனாலும் உங்களுக்கு வந்து அந்த துணி வந்து சுருக்கம் விடும். லைட்டாக ப்ளீட்டை வந்து நகட்டி தான் வைக்கணும். உங்களுக்கு தெரியுதா, அதே இடத்துல வைக்காமல் கொஞ்சம் கீழே இழுத்து இழுத்து தான் வைக்கணும். அன்ஈவனாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நமக்கு மேலே உள்ள ரவுண்டோட வித்து வந்து கம்மியாக இருக்கும். கீழே போக போக என்னென்னா அதோட அளவு வந்து அந்த சர்க்கிள் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ ப்ளீட் வந்து மேலே வைக்கும்போது சின்னதாகவும் கீழே வைக்கும்போது கொஞ்சம் விரிவாக தான் வரும். நான் இது வந்து உங்களுக்கு அம்பர்லா கட்டில் வந்து கீழே பார்டர் வச்சு மடித்து தைக்கும்போது உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். இப்போ இந்த இதை வந்து பார்த்துக்கோங்க, எவ்வளோ நீட்டாக வந்து வந்திருக்கு பார்த்திங்களா. இதே மாதிரி நீங்களும் தைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து நேர் பீஸில் வந்து நம்ம கழுத்து அடிக்கிற மெத்தட். இப்போ நான் இந்த பைப்பிங் வச்சேன் பாருங்கள், பைப்பிங் வச்சதையும் இதையும் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து கழுத்து வந்து கரெக்டாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லி தெரியணும்ல, அதனால் இது சின்னதாக ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள்.
ஒன் சைடு இருக்கிறது வந்து நம்ம பைப்பிங் வச்சது, ஒன் சைடு இருக்கிறது வந்து நம்ம நேர் பீஸ் வச்சு அடித்தது. இப்போது நம்ம கேன்வாஸில் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கேன்வாஸில் ஒரு பக்கம் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும், மினுமினுன்னு இருக்கும், ஒரு பக்கம் வந்து ப்ளெயினாக இருக்கும். இப்போ இந்த ஷைனிங்காக இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நம்மளோட லைனிங் பீஸ் மேலே வச்சு அயன் பண்ணோம் அப்படின்னா அந்த ஹீட்டுக்கு வந்து அது மெல்ட் ஆயிரும். அது நல்லா நம்ம துணியோட ஒட்டிக்கிறோம். இன்னொன்று என்னென்னா, கேன்வாஸை வந்து காற்று படுற இடத்துல வந்து வைக்காதீங்க. வச்சிங்க அப்படின்னா அதோட பசை வந்து போயிடும். அதனால் அயன் பண்ணாலும் அது வந்து ஒட்டாது. ஸோ கேன்வாஸை நம்ம எப்படி வாங்குதோமோ அப்படியே வந்து ஒரு கவர் ஏதாவது ஒன்று வச்சு நம்ம வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும். இப்போ நான் லைனிங் பீஸில் வந்து கழுத்தை வந்து வெட்டி வச்சுருக்கேன். அதை அப்படியே அந்த கேன்வாஸ் வந்து மேலே வச்சுட்டு ஃபோல்டிங் சைடு இருக்குது பார்த்திங்களா, ஃபோல்டிங் சைடு மேலே வந்து லைனிங் பீஸு நான் வெட்டி வச்சுருக்கோம்ல அந்த லைனிங் பீஸை மேலே வச்சுட்டு அதை வந்து நான் மார்க் பண்ணிடுறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு சைடில் வந்து சீம் அலவன்ஸ் வந்து 1 இன்ச்சிலேருந்து 1/2 இன்ச் வரைக்கும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இது வந்து நம்மளோட நெக் ஷேப்பு. இந்த சைடில் இருந்து ஓப்பன் சைடு இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து நம்ம சீம் அலவன்ஸ் வந்து ஆட் பண்ணோம். ஒரு 1 இன்ச் வந்து நான் இதில் வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, லைனிங் மேலே அப்படி வச்சு அயன் பண்ணிட்டோம் அப்படின்னா அழகாக நின்றோம். அப்படி இல்லை என்கிட்ட அயன் பாக்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம அது மேலேயே வச்சு லைனிங் பீஸ் மேலேயே வச்சு கேன்வாஸை வச்சு ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். பெரிய தையல் இருக்குது பார்த்திங்களா, பெரிய தையல் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். மேலே வந்து நான் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு வந்து கட் பண்ணுறேன். இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், மேலே தெரியுதா? ஏன்னா அது வந்து நமக்கு சென்டர் அப்படிங்கிறது தெரியணும். இப்போ நான் இதில் வந்து நெக் வந்து வெட்டிட்டேன். ஒருவேளை நீங்கள் நெக்கு வந்து வெட்டாமல் கேன்வாஸில் வந்து ட்ரா பண்ணிவிட்டு வைக்கிங்க அப்படின்னா இந்த மெத்தடு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. லைனிங்கில் வந்து கழுத்து வெட்டாமல் கேன்வாஸில் வந்து நெக்லாம் மார்க் பண்ணிவிட்டு வெட்டிட்டு மேலே இப்படி ஒரு 1/2 இன்ச்சுக்கு நீங்கள் விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சென்டர் வந்து தெரியும். அந்த சென்டரில் வந்து லைட்டாக பின் பண்ணிவிட்டு, அதாவது லைனிங்கையும் அந்த கேன்வாஸையும் வச்சு பின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சென்டர் வந்து மாறாமல் இருக்கும். அதனால் நான் உங்களுக்கு வந்து காட்டியிருக்கேன். இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, மேலே வந்து விட்டுருந்தோம்ல அதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துருந்தேன். ஏன்னா நான் நெக்கு வந்து லைனிங்கில் வந்து கட் பண்ணிட்டேன். அதனால் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, அயன் பண்ணலை, நான் அப்படியே லைனிங் மேலே வச்சுட்டு பெரிய தையல் இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு தைச்சி எடுக்க போகிறேன். இப்போ நான் கேன்வாஸை லைனிங் பீஸில் அந்த கழுத்து மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா, அதிலே வந்து தையல் போட்டு எடுக்க போகிறேன். இந்த சைடில் கழுத்தில் இருந்து அந்த சைடில் வரைக்கும், அதான் நெக் சைடு வச்சு அப்படி நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் மெயின் கிளாத் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். மெயின் கிளாத்தில் ஆம்போல் கட் பண்ணியிருக்கேன். நம்மளோட ஃபோல்டிங் சைடு வந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபோல்டிங் சைட்லேருந்து நம்மளோட நெக்கு வித்தை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. 2 சைடும் மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த நெக்கு வித்தில் நம்ம இப்போ ஃபேப்ரிக் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல லைனிங், அதில் வந்து இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணணும். இப்போ இதில் இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ காட்டன் துணிக்கெலாம் லைனிங் கொடுக்க மாட்டோம். அதுக்கு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னா, சிலவங்க வந்து நம்ம ஃபேண்ட் கிளாத் துணியவே டிசைனாக வந்து கொடுப்போம் பார்த்திங்களா, அதுக்கு இது வந்து யூஸ் ஆகும். என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்ம அந்த கழுத்து வந்து கேன்வாஸோட ஒரு 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு அந்த ஃபேப்ரிக்கை இப்படி நான் கட் பண்ணுற முடியும். இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு கேன்வாஸ் தெரியாமல் அதுக்கு மேலே வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி இப்போ கேன்வாஸ்லேயே 2 மெத்தட் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஒன்று லைனிங் மேலே வச்சு எப்படி தைக்கணும், இன்னொன்று லைனிங் கொடுக்காத துணிக்கு எப்படி தைக்கணும். எக்ஸ்ட்ரா துணி இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே இப்படி வச்சுட்டு எக்ஸ்ட்ரா அந்த கேன்வாஸை விட எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு இல்லாட்டி 1/2 இன்ச்சு கொடுத்துட்டு அதை சின்ன சின்ன நாச்சஸ் வந்து கொடுத்துட்டு நீங்கள் திருப்பினா மட்டும்தான் துணிக்கு மேலே வந்து அழகாக அது வந்து உட்காரும்.
அது கேன்வாஸை விட்டு வெளியே எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் ஒரு தப்பும் இல்லை. இது வந்து நமக்கு பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து எப்படின்னா கெட்ட பக்கம் அடித்து நல்ல பக்கம் திருப்பிக்கலாம். நல்ல பக்கம் அடித்து கெட்ட பக்கமும் திருப்பி நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போது நம்ம மெயின் ஃபேப்ரிக் இருக்குது பார்த்திங்களா, மெயின் ஃபேப்ரிக் மேலே இந்த துணியை வந்து வச்சு நம்ம அப்படி அடித்து வந்து திருப்பிட போகிறோம். அது உங்களுக்கு பேண்ட் கிளாத் வந்து வெளியே தெரிகிற மாதிரி வச்சு நம்ம திருப்ப போகிறோம் அப்படின்னா கெட்ட பக்கத்தில் வச்சு அடிச்சுட்டு நல்ல பக்கம் திருப்புங்க. இல்லை நான் வந்து நார்மலாக கொடுக்க போகிறேன், டிசைன்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னா நல்ல பக்கம் அடித்து கெட்ட பக்கம்னாலும் திருப்பிக்கலாம். இப்போ நான் பண்ணுறேன் பார்த்திங்களா. இப்போ நான் நல்ல பக்கம் வச்சு அடித்து கெட்ட பக்கம் வந்து டர்ன் பண்ணி எடுக்க போகிறேன். ஃபஸ்ட் நம்ம கேன்வாஸ் பீஸ் இருக்குல்ல, அதில் வந்து சென்டர் மார்க் பண்ணிவிட்டு நம்ம நெக்கோட சென்டரும், அதாவது ஃபேப்ரிக்கை வந்து ஃபோல்ட் பண்ணி அதோட சென்டரும் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக் வித் எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல வச்சு தையல் போட்டு திருப்பி எடுக்க போகிறோம். இது கேன்வாஸ் வச்சு நம்ம திருப்புற ஒரு மெத்தட். நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.